இப்போ இவங்கலாம் வந்து இந்த ப்ரீட்லேயே வந்து இது போல இருக்கிற இந்த மடிக்காது பறவைக்காது ப்ரீடு வந்து நம்ம வீட்டில் இருக்கும், கட்டுப்பட்டு இருக்கும். அந்த ஹண்டிங்னு வந்துச்சுன்னா அந்த ஓனர்ஷிப்புக்கு கட்டுப்படாத அந்த ஓட்டத்திலேயே கரெக்டாக பிடிச்சி, ஆனால் அதை கடிச்சு சாப்பிடாதுங்க. அதுக்கு இதுங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஓட்டத்துக்கு ஓடுறாங்க, ஒரு பண்ணி வருது, இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வளர்க்குறோம், இல்லை மலைப்பகுதியில் வளர்க்குறோம், பண்ணி வருது கொள்ளுதுன்னா அதை அடித்தா கூட அதுங்க சாப்பிடாது. அந்த ஓனர் கையில் தான் ஒரு 200-300 புறா கிட்ட வச்சிருந்தேன். அப்போ பெருச்சேரி வெளியே வரும், சாரப்பாம்பு வந்து சாரப்பாம்புக்கும் புறாக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒருத்தர் எடுத்து விட்டா கரெக்டாக தட்டி அந்த சாரப்பாம்பு கழுத்தை பிடிச்சி சாகடு. அவங்க முத்துக்காதுன்னா அவங்க ஓட்டத்துக்கு கொண்டு போவாங்க, பனி வேட்டைக்கு முதல் வேட்டைக்கு கொண்டு போவாங்க அவங்க டைம் பாஸுக்கு. அது நான் கொண்டு வந்து முதல்ல வளர்த்தேன். அதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படுத்துக்கிட்டே இருப்பான், எப்படா கேட்டு திறக்கிறதுன்னு பார்ப்பான். அது ஹண்டிங்லேயே தொடர்ந்து 1 hour 1.5 hour ஓடிக்கிட்டே இருப்பான். நல்லவங்க வந்தா அப்ப நம்ம குரல் கொடுக்குறோம், டே நம்ம அண்ணன் நம்ம ரிலேஷன் வந்திருக்காங்க அப்படின்னும் போது உள்ள என்ட்ரி. சரிங்களா? இவங்கள மாரி ஒரு ஓட்டத்துக்கு ப்ரோ, நான் வந்து நம்ம தமிழ்னா நான் பெருமை கொண்டு சொல்றேன், இவங்கள மாரி ஒரு ஓட்டத்துக்கு மிஞ்சி எந்த டாகும் இல்லை, எந்த பிள்ளைங்களும் இல்லை. இவங்கள மாரி ஓட்டத்துக்கு அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட், அந்த ஸ்டெமினா அப்படின்றது செப்பி பாறை கண்டிப்பா. இப்போ வீட்டில் புறா வளர்க்குறேன் நான், அவங்க வீட்டில் அவ்வளோ இப்போ ஹண்டிங்னா எல்லா புறாவும் கடிச்சு போடணுமே. டேய் அது நம்ம குழந்தைராது, நம்ம தொடக்கூடாது, அதை கடிக்கூடாது, அங்கே லவ் பர்ஸ் அங்கே போடுவாங்க, டே தொடக்கூடாதுடா, அந்த புரிதல் இருக்குல்ல, அது போதும் எனக்கு. ஃபாரின் வீடு ஏன் வளர்க்கல அப்படின்னா, வீட்டில் ஒரு பேஷண்ட்டை வளர்க்குற மாதிரி அது சாப்பிடலன்னா 30 ரூபா மாத்திரை கொடுக்கணும், 50 ரூபா மாத்திரை கொடுக்கணும். இவங்க அப்படி கிடையாது. ஒரு 4 பில்லு எடுத்துன்னு வந்து போட்டோன்னா, இல்லை வெளியே வாக்கிங் போட்டுன்னா 2 பில்லை சாப்பிடுவாங்க, தானா டிவார்மிங் பண்ணிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, ஃபாரினர்ஸே நம்மளுடைய நேட்டிவ் பிரீட், தமிழ்நாட்டு பிரீடை எல்லாம் விரும்பி அவங்க நாட்டுக்கு கொண்டு போக பார்ப்பாங்க பாருங்க. சென்னை ஆவடியில் நான் இந்த நேட்டிவ் பிரீட் நாட்டின நாய்களை, நம்ம தமிழ்நாட்டு நாட்டின நாய்களை வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது ராஜபாளையம். இவனுக்கு வந்து 11 month ஆகுது. இவன் ராஜபாளையம் வந்து கேரக்டர் எப்படின்னா, 1 man army. இப்போ வீட்டில் அட்டாச்மெண்ட்டாக வளர்க்கணும்னா அவன் வந்து அந்த ஃபேமிலிக்கு கட்டுப்பட்டு இருப்பான். மற்றபடி வெளியே இருந்து ஸ்ட்ரேஞ்சர்னு வந்தாங்கன்னா அதை வீட்டுக்கு ஒரு நல்ல கார்டியன் பர்பஸ் வளர்க்கலாம். தமிழ்நாட்டில் ஊர் பேருங்களை வச்சு தான் பேர் வச்சாங்க. ராஜபாளையத்தில் வந்து இதை எடுத்து வளர்த்துதான் ராஜபாளையம் வச்சிருக்காங்க. ஊர் பேருங்களை வச்சு தான் வச்சாங்க. நேட்டிவ் பிரீட் ஏன் இருக்குன்னா, எல்லா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இப்போ ஒரு சில டாகெல்லாம் வந்து வெளிநாட்டு நாய்கள்லாம் வந்து குளிர்ல தான் இருக்கும், வெயில் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டின நாய்கள் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும், வெயில் குளிர் மழை எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடம்பு பக்குவப்பட்டு இருக்கும். அதுதான் நேட்டிவ் பிரீடை விரும்புறது. அது எல்லாமே வளர்க்குறவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு விசுவாசமா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு அக்ரெசிவ் இருக்காது. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்டா என் வீட்டுக்கு வரீங்க, இப்போ நான் சொல்றேன்னா ஒரு ஓனர்ஷிப் கட்டுப்பட்டு இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் மெயின். இப்போ நீங்க நடிக்க வரீங்கன்னா உங்க ஓனருக்கு எதிரியா இருக்காங்க தாக்க வராங்க அப்படின்னும் போது அதனுடைய கேரக்டரை காட்டுமே கண்டி புரிதல் ஜாஸ்தி. அதனால நம்ம நேட்டிவ் பிரீடை நான் செலக்ட் பண்ணி வளர்க்குறேன். இப்போ நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 hour குழைச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அண்ணனுக்கு ஒரு நண்பர் வந்திருக்காரு அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு வந்து பாத்தீங்களா, அதுதான் நம்ம நேட்டிவ் பிரீடுடைய ஸ்பெஷலே. ஃபாரின் பிரீட்ஸ் பார்க்கறதுக்கு ஷோவா இருக்கும், ஆனா புரிதல் கம்மி. ஆனா அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது, குறை சொன்னா நம்ம தப்பான தெரியும். நம்ம விருப்பம் நம்ம வளர்ப்போமே, நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய விருப்பம். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுக்கு உண்மையா இருப்போம், அது மாதிரி நம்ம நேட்டிவ் பிரீட் எடுத்து வளர்த்துட்டு போவோம். அதுதான் என்னுடைய ஐடியா. ஒரு வீட்டுக்கு ஒரு பாம்பு இருக்கு, ஒரு பூச்சி இருக்கு, ஒரு எலி வருது, இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போயிடுறோம், வீட்டில் லேடிஸ் தனியா இருக்கிறாங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்க தனியா இருக்கு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஒரு எலி வந்துடுச்சுன்னும் போது குழந்தைங்க பயப்படும், வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தன்னுடைய எஜமானருக்கு விசுவாசமா இருக்கும், தன்னுடைய உசுரை கொடுத்து காப்பாது. வளர்க்குறவங்களுக்கு தான் வேற யாரையும் ஏத்துக்காது. அப்படிதான் இருக்கணும். இப்போ நான் கோம்பை வச்சிருந்தேன், கோம்பை வந்து இப்போ நம்ம வளர்க்குறவங்களுத்தால ஒரு பொருள் கொடுத்தா வாங்காது. சிம்பிளா சொல்ல போனோம்னா, நாங்க குடற்புழு நீக்கிறதுக்கு டிவார்மிங் மாத்திரை கொடுப்போம், அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ்லேயே எடுத்துரும், தொடாது. அப்போ வெளியாட்கள் கொடுக்குற பொருளை எடுக்கணும். அதே போலதான் இவனும் ஸ்மெல்லிங் சென்ஸ்ல நம்பர் 1 ராஜபாளையம், கார்டியன் பர்பஸ் தான் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்து டிசிப்ளின். வீட்டுல குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு கார்டியனுக்கு வாட்சிங்கா இருக்கட்டும், அவனுடைய வேலையை அவன் பார்ப்பான் பாசத்துக்கு. அதே மாதிரி வெளியாட்களை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டான். நம்ம சொன்னா ஆனா அந்த கட்டுப்படுது, அந்த புரிதல் இருக்கும் ராஜபாளையத்துக்கு. அதனால தான் நான் ராஜபாளையத்தை விரும்புறேன். நம்ம விருப்பம் தான், நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்போம். இப்போ வெயில் டைம்ல தயிர் சாதம் கொடுப்போம், சாப்பிடுப்பா உடம்பு ஹீட் ஆகிடக்கூடாது. அது போலதான் பால் சாதம் கொடுப்போம். காலையில ஒரு வேளை இவங்களுக்கு வந்து நாங்கள் வீட்லயே நாங்களே வந்து ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.
கேழ்வரகு, கம்பு, உடச்சக்கல்ல, ஒரு சில ஒரு 10 வகையான தானியங்கள், அந்த தானியங்கள் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். காலையில அதை காசி பால் ஊற்றி அது வச்சிருவோம். அது ஒரு வேளை ஃபுட்டு எல்லாருக்கும். சிப்பிப்பாறை, சிப்பிப்பாறை வந்து தூத்துக்குடி வந்து பசுவந்தை என்ற ஊர்ல என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர், அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது. வளர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன், செகண்ட் ஹீட்டுக்கு வெயிட்டிங். அதனால இவளுக்கு வந்து குட்டி எடுத்து வளர்க்கலான்ட்டு ஐடியா பண்ணிட்டேன். சிப்பிப்பாறைக்கு கன்னிக்கன்னா இனங்கள் ஒன்று தான் ப்ரோ. குணங்கள் வந்து கொஞ்சம் வேறுபட்டது. குணங்கள் அப்படின்னு சொல்ல போனா கொஞ்சம் சென்டிமெண்ட் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ இவகிட்ட வந்து நம்ம ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ல ஒரு 80% இருக்காங்கன்னா அவ 100% இருக்கும். கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப நம்மள கவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வெளியே போயிட்டேன் என்னும் போது நான் எப்போ வருவேன்ட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும் கண்ணிக்கிட்டு. எவ்வளவு சரி பாசத்துக்கு நான் எப்போ வருவேன். இப்போ நான் காலையில தூங்கி இருந்து வெளியே வரேன்னா இவளுக்கு தான் நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ அவளை அந்த பாசத்துக்கு பங்கு போட்டுப்பாங்க. இவங்களுடைய வேலையை இவங்க பார்ப்பாங்க. எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, சிப்பிப்பாறை கண்ணி 4 CCTV 5 CCTV கேமராக்கு சமம். அந்த வாட்சிங்லேயே தான் இருப்பாங்க. இவங்களுடைய பிளேன் அந்த மாதிரி. இப்போ நான் புறா வளர்த்துக்கிட்டு இருக்கால எனக்கு வெளியே அந்த பெருச்செடிலாம் வரும், பாம்பு சாரப்பாம்பு எல்லாம் வரும். அதை கரெக்டாக அடிச்சு எடுத்துன்னு போடுவாங்க. சாப்பிடலாம் மாட்டாங்க, கடிச்சு மட்டும் போடுவாங்க. பாம்பு பிடி, எலிய பிடி, அதை பிடிக்க நம்ம ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை. அந்த பிளட் லைன் தானா ஒர்க் ஆகும். அதுதான் ப்ரோ நம்ம நேட்டிவ் லைனேஜ். ஆனா பிசிக்கே பார்த்தாலுமே அவ்வளவு ஸ்கின்னே ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கு ப்ரோ. இவங்க நல்லா ஓட்டத்துக்கு ரன்னிங் ஸ்பெஷல் கடவுள் படைத்த கிஃப்ட் அது. இந்த பிளட் லைன் தொடர்ந்து ஒரு 1 hour 1.5 hours ஓடனா கூட அதுக்கு அந்த ஸ்டெமினா கண்ட்ரோல், நல்ல கண்ட்ரோல், ஸ்டெமினா கண்ட்ரோல். இப்போ ட்ரைனிங் வந்து நான் என்ன ட்ரைனிங் கொடுக்குறேன்னா, நம்மளுக்கு பின்னாடி இடம் இருக்கு, நல்லா ஓட்டம் கொடுப்பேன். நான் வாக்கிங் கூப்பிட்டு போவேன், வருவேன். எனக்கு கிடைக்கிற நேரங்கள்ல காலையில் 2 hours 2 hours இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுதான். மற்றபடி நல்ல ரன்னிங் மூமெண்ட். ஒரு எலியை கண்டாலோ பாம்பை கண்டாலோ அது தானா ஓட ஆரம்பிச்சோம். நம்ம சொல்லிதான் போகணும்னு தெரியாது. அதுதான் நம்மளுடைய லைனேஜ். ஏன்னா இப்ப சவுத் சைட்ல நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சைடு பார்த்தா அதிகமா இந்த பிரீட் சேரும் வளர்க்கறது அது இல்ல. எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். இவ்வளவு சொல்லி வச்சு இப்ப நான் எடுத்த முதல் எடுத்த டாக் வேற. இது என்னுடைய நண்பர் எனக்கு கிஃப்டா கொடுத்தது இவளை. அதனால இவள்ல இருந்து பிரீடு எடுக்கணுன்றது தான் எனக்கு இது. எனக்கு இவங்களுக்கு பிரீட்லாம் சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. இந்த பிரீடு எடுத்து நல்லா செட் பண்ணி நல்லா இந்த நம்ம தமிழ்நாட்டு இனத்தை சேர்ந்த சிப்பிப்பாறை, கன்னி, ராஜபாளையம் 3 இனத்தையும் நல்லா கொண்டு வரணுன்றது தான் எனக்கு ஒரு ஐடியா. ஹண்டிங் பிரீட் வளர்க்கலாமா அப்படின்றத எல்லாம் யோசிப்பாங்க. நானும் ஸ்டார்டிங்ல யோசிச்சிருக்கேன் தான். ஆனா இவங்களை வளர்க்கும் போது தான் தெரியுது இவங்களுடைய பாசங்களும் இவங்களுடைய புரிதல், இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் தான். என் பிள்ளை 4th படிக்கிறான், இன்னொரு பிள்ளை வந்து 1st standard படிக்கிறேன். இவங்களுக்குலாம் அவள் பழகிட்டு அவ்வளோ பாசம். நல்லா விளையாடுவா, அந்த அக்ரெசிவ் இருக்காது. எப்படின்னா வேட்டை தான் ஆடும், வீட்டு விட்டு ஓடிடும், அப்படி இல்லை. இடத்துக்கு தகுந்த போல மேனேஜ் பண்ணிப்பாங்க, அதனுடைய குணங்களை மாத்திக்கும். ஆனா சில பேர் சொல்றாங்களே, நான் இப்ப வந்து நம்ம ஒரு கன்னி வளர்க்கணும், இல்லைன்னா ஒரு சிப்பிப்பாறை வளர்க்கணும்னா அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஏக்கர்ல தோட்டம் இருக்கணும், அப்படி இருந்தா தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இப்ப என்னது, நீங்க வீடு நீங்க பாக்குறீங்க, ஒரு 3200 ஸ்கொயர் ஃபீட் தான் என்னது. ஆனா இந்த இடத்துக்குள்ள நான் வளர்க்குறேன்ல, இவங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்றேன். இவங்க கூட எங்க கூட இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். சின்ன இடமா இருந்தாலும் இவங்களை நல்லா சந்தோஷமா பாத்துக்கிட்டோம்னா நல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஃப்ரீனஸ் தான் முக்கியம். என் பிள்ளைங்கிட்ட பழகிறதுக்கு கொடுத்தா சரி, நல்லா விளையாடுறதும் அந்த புரிதல். எப்படின்னா அந்த அக்ரெசிவான ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. சின்ன இடத்துல அதுங்களுக்கு டைல்ஸ் தர இல்லாத ஓரளவு கொஞ்சம் மண் தர இருந்தா ஓடி ஆடி விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க, புரிதலா வீட்டுல இருப்பாங்க. அது போதும். இவ கேரக்டர் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை மேக்சிமம் வராது. அப்படி அந்த புரிதல் என்னன்னா, இவ வந்து யார் தட்டுலயும் போய் வாய் வைக்க மாட்டாமே, அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. இவ தட்டுலயே வந்து யாரும் வாய் வைக்க கூடாது. அப்போ கோவம் வரும். இப்ப நம்ம பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கு, அப்ப அதுங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரிமாற்றம் ஒண்ணு கொடுக்குறோம்னா ஒரு சண்டைகள் வரும் இல்ல, சின்ன சின்ன அந்த கோவங்கள் வரும். அப்போ சண்டை போட கும்பிடு அப்படின்னா கும்பிடு இருப்பாங்க, சண்டை எல்லாம் போட மாட்டாங்க ஒருத்தர். பால் கண்ணினா இந்த கலர் வச்சுதான் சொல்றது. இந்த கலர் வந்து நல்லா ஒயிட்டா வந்தா பால் கண்ணி, இதே கொஞ்சம் சிகப்பு செம்மறி கலர் வந்துச்சுன்னா செங்கண்ணி, தேன் கண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி கலரை வச்சுதான் சொல்றது. நம்ம நாட்டு மாடு, நாட்டு ஆடு கலர் வச்சுதானே பிரிச்சிருக்காங்க. அது போலதான். அதான் நண்பர்கள் மூலியமா தான் அங்கங்க நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அவங்க மூலியமா தான் எனக்கு ஒரு பப்பி தேவை, நல்ல பப்பியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டு வரதுதான். பிரீட் எடுத்து நம்ம நல்ல வளர்க்குற ஆட்கள் கிட்ட பார்த்து எடுத்துட்டு வரோம். நல்ல லைனேஜா வளர்க்கணுன்றது தான் நம்மளுக்கு ஒரு இது.
எனக்கு நான் ஏன் ஃபாரின் பிரீடு போல அப்படின்னா, ஃபாரின் பிரீடு வந்து இருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவம். பையன் தம்பி ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிட்டு போறான். அந்த ராத்திரில பிரீடு வந்து கடிச்சிடுது அவங்க. அந்த ஓனருக்கு போன மதிக்கணும். ஒருத்தரவங்களை தவிர மத்தவங்களை எதிரியா பாக்குறது அது என்ன ஏன்னா அது ஒரு மனிதன் வளர்க்குறான். மனிதனுக்கு கட்டுப்பட்டு வாழணுமா இல்ல மனிதன் நம்ம எதிர்க்கணுமா? இப்ப நீங்க கூட நண்பர் வந்தீங்க, வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களுடைய வேலை ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாங்க, பொழைச்சாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் வந்துடுச்சு. இப்ப கூடயே இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப இவங்களுடைய பணியை கரெக்டா செய்வாங்க, அவ்வளவுதான். ஒரு வீட்டுல வந்து ஒரு சென்டிமெண்டா இருக்கிறதுக்கு சரி, பாக்குறதுக்கு நம்பர் 1 தண்ணி, 2வது சிப்பிப்பாறை, கார்டன் ப்ரப்போஸ்க்கு நம்பர் 1 தைரியத்துக்கு ராஜபாளையம். இப்போ இதுலயே இப்போ கண்ணிலேயே சொல்றோம், கண்ணி வந்து மடிக்காது, பறவைக்காது, குத்துக்காது வேறுபட்டு இருக்கு. அந்த குத்துக்காது பிரீடு மட்டும் ஹண்டிங்க்கு நம்பர் 1 இருக்கும். ஆனா வீட்டுல அது தங்காது. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த பிரீட்லயே வந்து இது போல இருக்கிற இந்த மடிக்காது, பறவைக்காது பிரீடு வந்து நம்ம வீட்டுல இருக்கும், கட்டுப்பட்டு இருக்கும். நான் அதை வச்சிருந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஓட்டத்துக்கு நான் கொடுத்துட்டேன். அதை அவங்க காட்டுல விடுவாங்க, அது அந்த ஓட்டத்துக்கே அது இதுவா இருக்கும். பண்ணி இப்போ இந்த பிரீட்ல வந்து ரெட்டை குறுக்கு, ஒத்த குறுக்கு அப்படி இருக்கு. கொஞ்சம் ஒத்த குறுக்கு பிரீடு, ரெட்டை குறுக்கு பிரீடு. இதுல இந்த குத்துக்காது மட்டும் கலர்லயும் கண்ணிலயும் இருக்கு, சிப்பிப்பா இந்த பான் கலர்லயும் இருக்கு, பிள்ளை கலர்லயும் இருக்கு, செவல கலர்லயும் இருக்கு. அந்த குத்துக்காது மட்டும் ஹண்டிங்க்கு நம்பர் 1, ஓட்டத்துக்கும் நம்பர் 1, இவங்க நம்பர் 2. சரிங்களா? அதுக்குன்னு இவங்களும் வேட்டை பிரீடுங்கள சொல்ல வரல. அந்த ஹண்டிங்ல நம்பர் 1ஆவே இருக்கும். அந்த ஹண்டிங்னு வந்துச்சுன்னா அந்த ஓனர்ஷிப்புக்கு கட்டுப்படாது. அந்த ஓட்டத்திலேயே கரெக்டா பிடிச்சி, ஆனா அதை கடிச்சு சாப்பிடாதுங்க. அதுக்கு இதுங்க கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஓட்டத்துக்கு ஓடுறாங்க, ஒரு பண்ணி வருது, இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வளர்க்குறோம், இல்ல மலைப்பகுதியில வளர்க்குறோம், பண்ணி வருது கொள்ளுதுன்னா அதை அடிச்சா கூட அதுங்க சாப்பிடாது. அந்த ஓனர் கையில தான் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நான் புறா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் இப்போ புறா கம்மி பண்ணிட்டேன். நிறைய புறா வச்சிருந்தேன், ஒரு 200-300 புறா கிட்ட வச்சிருந்தேன். அப்போ பெருச்சேலி வெளியே வரும், சாரப்பாம்பு வந்து சாரப்பாம்புக்கும் புறாக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரே ஒருத்தர் எடுத்து விட்டா கரெக்டா தட்டி அந்த சாரப்பாம்பு கழுத்தை பிடிச்சி சாகடிச்சுங்க. சாகடிச்சு மட்டும் விட்டுரும். பெருச்சேலி வந்தா அடிச்சு எடுத்துட்டு வந்து என் வீட்டு வாசல்ல போடும். ஆனா அதை கஷ்டம் சாப்பிடும். இந்த ஒரு ஹண்டிங்ல கூட ஒரு ஓனர்ஷிப்புக்கு மதிச்சுதான் இருக்கும். அதுங்க தனக்கு கிடைச்சிச்சு, ஒரு இறை கிடைச்சிச்சுன்ட்டு ஓடி போய் தானா எடுத்துன்னு போய் சாப்பிடாது. அந்த குணம் இருக்கு நம்ம நேட்டிவ் பிரீட் கிட்ட. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க குத்துக்காதுன்னா அவங்க ஓட்டத்துக்கு கொண்டு போவாங்க, பனி வேட்டைக்கு, முசல் வேட்டைக்கு கொண்டு போவாங்க, அவங்க டைம் பாஸுக்கு. அது நான் கொண்டு வந்து முதல்ல வளர்த்தேன். அதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. படுத்துக்கிட்டே இருப்பான், எப்படா கேட்டு திறக்கிறதுன்னு பார்ப்பான். அது ஹண்டிங்லயே தொடர்ந்து 1 hour 1.5 hour ஓடிக்கிட்டே இருப்பான். சரி, அப்போ நண்பரை கூப்பிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க, நீங்க ஊர் சைடு கொண்டு போங்கன்னு அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நண்பர் மூலியமா நானே மச்சான் செலக்ட் பண்ணி இவளை கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். எந்த டாகுமே நான் ஃபர்ஸ்ட் ஹீட்ல வந்து இனப்பெருக்கத்துக்கு விடல. இப்போ செகண்ட் ஹீட்டுக்கு வெயிட்டிங். இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல ஹீட்டுக்கு வந்துட்டானா செகண்ட் ஹீட்டுக்கு போட்டுனா இதுல இருந்து இந்த குட்டிங்க எடுத்து நான் டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி குட்டி யாருன்னா வேணும்னு அப்படி கேட்டாங்கன்னா நல்ல ஆட்களா பார்த்து அவங்களுக்கு கொடுப்பேன். நல்ல ஆட்கள்னா எல்லாருமே நல்லவங்க தான், நான் யாரையும் சொல்லல. வீட்டுல லேடிஸுங்க பராமரிக்கிற விருப்பம் இருந்தா குட்டி எடுத்து வளங்க, இல்லைன்னா எடுத்து வளர்க்காதீங்க. உங்க ஆசைக்கு நீங்க எடுத்து வளர்த்துட்டு வீட்டுல வந்து அதுக்கு என்ன தேவை, தண்ணி தேவை, சாப்பாடு தேவை, பால் தேவை, பசிக்கும். இப்போ நம்ம வீட்டுல நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி அதுங்களுக்கும் பசி இருக்கும் இல்லையா? அதுங்களுக்கு என்ன தேவைன்றது கொடுக்கணும்ல. அப்போ அந்த வீட்டுல லேடிஸ் வந்து அதை பராமரிப்பாங்க. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பர்சனா அவங்களுக்கு நான். இப்போ வெளிநாட்டு நாய்களுக்கு சொல்ல போனா எல்லா நாயும் நான் குறை சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு நல்லவங்க வராங்களா கெட்டவங்க வராங்களான்னு தெரியாது. கதவை தட்டுறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்கன்னும் போது வீட்டுல எல்லாம் ஒரு கேமரா, டோர்ல கேமரா போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கேமரால பார்ப்பாங்க நம்ம வீட்டு ஆளு வந்திருக்காங்களா, பசங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. நம்ம வீட்டு கேட்டை கூட தொட தேவையில்ல. அப்படி வந்தாங்கனாலே இவங்க எல்லாம் போய் என்ட்ரி ஆயிடுவாங்க கேட். என்ன மிஞ்சி வீட்டு உள்ள போ. நல்லவங்க வந்தா அப்ப நம்ம குரல் கொடுக்குறோம், டே நம்ம அண்ணன் நம்ம ரிலேஷன் வந்திருக்காங்க அப்படின்னும் போது உள்ள என்ட்ரி. சரிங்களா? இவங்கள மாரி ஒரு ஓட்டத்துக்கு ப்ரோ, நான் வந்து நம்மளோட தமிழ்னா நான் பெருமை கொண்டு சொல்றேன், இவங்கள மாரி ஒரு ஓட்டத்துக்கு மிஞ்சி எந்த டாகும் இல்லை, எந்த பிள்ளைங்களும் இல்லை. இவங்கள மாரி ஓட்டத்துக்கு அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட், அந்த ஸ்டெமினா அப்படின்றது சிப்பிப்பாறை கண்ணி. அதனால இவங்களை நான் செலக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த இப்போ வீட்டுல புறா வளர்க்குறேன் நானு. அவங்க வீட்டுல அவ்வளோ இப்போ ஹண்டிங்னா எல்லா புறாவும் கடிச்சு போடணுமே. டேய் அது நம்ம குழந்தைராது, நம்ம தொடக்கூடாது, அதை கடிக்கூடாது, அங்க லவ் பேர்ட்ஸ் அங்க ஓடுவாங்க, தொடக்கூடாதுடா. அந்த புரிதல் இருக்குல்ல, அது போதலாம் எனக்கு. அப்ப மற்றபடி எனக்கு ஃபாரின் பிரீடு ஏன் வளர்க்கல அப்படின்னா, வீட்டை ஒரு பேஷண்ட் வளர்க்குற மாதிரி அது சாப்பிடலன்னா 30 ரூபா மாத்திரை கொடுக்கணும், 50 ரூபா மாத்திரை கொடுக்கணும்.
இவங்க அப்படி கிடையாது. ஒரு 4 பில்லு எடுத்துன்னு வந்து போட்டோன்னா இல்லை வெளியே வாக்கிங் போட்டுன்னா 2 பில்லை சாப்பிடுவாங்க, தானா டிவார்மிங் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குடல் புழு வராது. அதுக்கு தேவையான இப்போ நாட்டு மருந்து புல் எதுன்னு தெரியும், பூண்டு எதுன்னு தெரியும், சின்ன சின்ன லேகிங்கெல்லாம் அவங்களே தேவையானது அதுங்களுக்கு தெரியும் பிறப்புலயே. நீச்சல் நான் ட்ரைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நாங்கள் கிருஷ்ணா டேம்ப் இருக்கு, அங்கே கொண்டு போனோம்னா வண்டியில் கொண்டு போனோம்னா நீச்சல் அவங்களே தானே அடிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, ஃபாரினர்ஸே நம்மளுடைய நேட்டிவ் பிரீட் தமிழ்நாட்டு பிரீடை எல்லாம் விரும்பி அவங்க நாட்டுக்கு கொண்டு போக பார்ப்பாங்க பாருங்க. மனிதன் வந்து ஏதோ ஒரு பெட் அனிமல் இப்போ என்னதான் நம்ம கையில காசு பணம் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணும்ல. இப்போ எனக்கு எவ்வளவுதான் வெளியே வேலையில ட்ரஸ்ட் இருந்தாலும் நான் வீட்டுக்குன்னு வந்தேன்னா இவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் இவங்க தான், அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்க வருவாங்க. பிள்ளைங்க இப்போ இவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இவங்களோட அட்டாச்மெண்ட் எப்படின்னா எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஈவினிங் வீட்டில் கேஜில இருந்து வச்சுட்டாங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு டைம் தெரியும். தெருமுனையில நான் டூ வீலர்ல வரேன் அப்படின்னும் போது அந்த புரிதல் இருக்காது. அப்போ கத்த ஆரம்பிப்பாங்க, வீட்டுல கரெக்டா தெரிஞ்சிடும். காலிங் பில்லே தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு அடிக்கிறேன்னா அப்போ வந்துட்டாங்க வீட்டுக்கு. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எந்த கஷ்டம் எந்த ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு மனிதன் எப்படின்னா எவ்வளவு காசு பணம் இருந்தாலுங்க ஒரு பெட் அனிமல் கட்டாயமா வேணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு நல்ல நண்பனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நல்ல நண்பனா. இப்ப நான் இப்ப இவளை வந்து கோவத்துல வந்து ஒரு 2 அடி அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவோம், இங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவோம். அப்போ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுல்ல. அதுங்க எதிர்பார்க்கறது பாசத்துக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நான் வெளியே நான் நிம்மதியா நான் வேலைக்கு போறேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நான் போறேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம்.